ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆம், நான் பேர் ராம். என் கூட ஸ்ரீநீர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு லோ டோன்ல தான் நம்மளோட ஹோல் பாட்காஸ்ட் எபிசோட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் 2025 செகண்ட் டைம் மீட் பண்ணுறோம் துபாயில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் பாகிஸ்தானை. அண்ட் இப்ப நான் பேசுற லோ டோன் மாரி தான் த என்டையர் மேட்ச்சே நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கும், த என்டையர் டூர்னமெண்ட்டே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியா கப் ஏன்டா நடக்குதுங்கிறியா மேட்ச்சு? இது மேட்ச் தானா? இது ஒரு அ ஸோ ஒரு வந்து அந்த அனாலஜி லைக் டஸ் எனிஒன் கேர்? இந்த இடத்துல நடக்கிறதா அப்படி? இந்த இந்த ஏசியா கப் வந்து ஒன் ஆஃப் த ப்ராபப்லி த மோஸ்ட் லோ ப்ரொஃபைல் ஏசியா கப். அத பத்தி அதுதான் ஆக்சுவலி வி ஷுட் அட்ரஸ் தட். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆஸ் யூசுவல் ஒரு ஒரு டல் மேட்ச், ஒன் சைடட் மேட்ச். இந்தியா எனக்கு என் பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, ஒரு ரேண்டமா ஒரு ஐபிஎல் ஃபிரான்சைசி டீம்ல நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட, அந்த டீம் வந்து இந்த ஏசியா கப்ல வந்து இப்போ இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணிச்சுன்னா, அவங்க ஜெயிச்சுருவாங்க போல. அந்த மாரி தான் தோணுச்சு. லைக் அட்லீஸ்ட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஆர் பங்களாதேஷ் ஆர் ஸ்ரீலங்கா. ஐ ஃபீல் ஆப்கானிஸ்தான் தான் ஒரு ப்ராப்பர் T20 அவுட்ஃபிட் மாரி தோன்றது. பட் வில் கம் டூ ஆல் தட். But Srini, let's start with the low tone of the match, low tone of the tournament. இதுலேருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது இந்த கொஸ்டின்லேருந்து. ஆமா. இட்ஸ் நான் ஐ மீன் பெர்சனலா வந்து லைக் நான் மத்தவங்கள பத்தி பேசணும். நானே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இன்னி மேட்ச் தான் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் நான் ஆக்சுவலி பார்த்தேன். அதுவே வந்து ஒரு நீங்க சொல்ற மாரி அந்த ஒரு லோ டோன்ல அந்த மாரி. இதுக்கு முன்னாடி நடந்த ஒமான் மேட்ச் ஆகட்டும், இல்ல மத்த மேட்சஸ் குரூப் பி மேட்சஸ் எதுவுமே வந்து நான் பார்க்கல. ஒரு பார்க்கணும் அப்டின்ற ஒரு தோண கூட இல்ல. இட்ஸ் ஓ ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஐ மீன் மேபி லைக் நம்பளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்தியால இல்ல. ஆ சோ நம்ப ஃபாலோ பண்ற ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்ல இது வந்து ஒரு பெரிய லைக் அவுட் சைட் ஆஃப் ஒரு வேர்ல்டு கப் இல்ல, ஒரு ஏசியா கப் அப்படின்றதால மேபி பஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஜெனரலி லைக் இந்தியால நீங்க எங்க பார்த்தீங்கனாலுமே வந்து அந்த நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு பஸ் நார்மலி இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்னாலும் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் ஃபார் ரிமோட் ஃப்ரம் இட்னாலும் அதுக்கு ஒரு பஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. ஓவரால் ஏசியா கப் வந்து ஓகே இது ஒரு T20 சீரிஸ் விளையாடணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பைலேட்டரல் T20 சீரிஸ் வந்து நம்ப ம் என்ன சொல்றது? ஒரு ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு நடக்கிற மாரி அந்த மாரி தான். மேபி நமக்கு இருக்கலாம் அது. ஏன்னா வந்து இந்த இந்தியா, இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல இருந்த அந்த ஃபீலிங் வந்து நம்ம இன்னுமே வந்து லைக் ஆ ஹேவன்ட் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் அப்படின்னு அப்படியா அந்த ஹேங் ஓவர்ல தான் ஆமா இன்னும் கொஞ்ச நாள் ஹேங் ஓவர் ஓடிடுச்சு. அப்படின்றத ஆமா விட ரொம்ப இட்ஸ் நாள். மோர் லைக் அந்த எக்ஸைட்மென்ட் வந்து இல்ல. தி வே அந்த சீரிஸ் நடந்தது இட் வாஸ் ம். எக்ஸைட்டிங். யாஹ்! ஸோ ஓகே. ஸோ பார்க்கலாம் நம்ம அகைன் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நம்ப இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்ச வில் டெஃபினெட்லி ட்ரை டூ ரிவ்யூ தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேபி ஒரு 18 வருஷம் 2007க்கு அப்புறமா ஆமா. நீங்க சொன்னது பேசியிருந்தோம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இல்லாத ஒரு இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் நோ ரோஹித், நோ கோலி, நோ பாபர், நோ ரிஸ்வான். ஸோ எல்லா டீம்ஸுமே மூவ் ஆன் ஆயிட்டு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான் அட்லீஸ்ட் நான் பார்க்கறதில்ல. நான் அந்த ஜாவேத் மியாந்தாத் எரால வந்து நான் லைவாலாம் நான் அதிகமா பார்த்ததில்ல. அ எங்க அப்பா, இல்ல எங்க அங்கிள்ஸ் இவங்கலாம் வந்து இன்னும் அந்த பீதியிலேயே இன்னும் தூங்காம இருப்பாங்க. ஜாவேத் மியாத்ன்னு பேர் எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த லக்கிலி அந்த ஜெனரேஷன்ல இல்ல. பட் இது ஒரு டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் பேட்டன் ஹாஸ் பீன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத பத்தி பேசுவோம். இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் ஆர் லேக் ஆஃப் இது எக்ஸைட்மென்ட் இன் தட் மேட்ச். பட் ஏசியா கப் பத்தியும் பேசுவோம். ஆனா முதல்ல இந்த டூர்னமெண்ட்ல நம்ம பேசினது ஆ மார்க்கெட்டிங். ஜெனரலி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இந்த தரம் வந்து அவங்க 2 பக்கமும் மாட்டின்ட்டாங்கன்னு தோணுச்சு பிராட்காஸ்டர்ஸ். ஏன்னா, மார்க்கெட்டிங் பண்ணாலும் பேக்லாஷ் வரும். மார்க்கெட்டிங் பண்ணலன்னா ஹைப் கிரியேட் ஆகாது. ஆ அண்ட் இன்னொன்னு வந்து ஆஃப் கோர்ஸ் வி ஹேவ் டூ அட்ரஸ் திஸ் வித் த வார் முடிஞ்சு இன்னும் ஒரு 3, 4 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த வாரும்போது எல்லாம் பீக்ல வந்து எல்லாம், "ஹேய்! இந்தியா, பாகிஸ்தான்லாம் நடக்கவே கூடாதுடா. அவங்களுக்கெல்லாம் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல எங்கேயுமே வந்து அவங்களுக்கு வந்து நம்ப மூலியமா ஒரு இந்தியா மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆறதோ, இல்ல ஒரு அவங்கள சைட்லைன் பண்ணணும். வேர்ல்ட்
ஸ்டேஜ்ல. அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்போ என்னடான்னா, அதே இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து, ஓகே நீ நியூட்ரலா ஏதாவது வேர்ல்ட் டூர்னமெண்ட்ஸ் இருந்தா விளையாடிக்கோங்க. பைலேட்டரல் சீரிஸ் ஆஸ் யூசுவல் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். நாங்க பாகிஸ்தான் போமாட்டோம். பாகிஸ்தான் இங்க வரமாட்டாங்க. ஸோ ஒப்பந்தம் மாரி வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வாரோட ஹேங்கோவர் இன்னும் போல. அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட்டிங்கும் அவங்களால பண்ண முடியல. மாட்டின்ட்டாங்க பட் பிராட்காஸ்டர்ஸ். வந்து அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா, தி ஒன்லி வே தட் இஸ் பாசிபிள் இஸ் இந்தியா வந்து கன்சீட் பண்றது. இந்தியா ஹாஸ் டூ வாக் ஓவர் அண்ட் இந்தியா கன்சீட் பண்றான். ஒரே விஷயம். அந்த ஒரு இதுல தான் வந்து சேயிங் லைக் ஓகே நாங்க டோர்னமெண்ட் விளையாடுறோமா, டு யூ வாண்ட் பிளே இந்தியா பாகிஸ்தான்? வி வில் கன்சீட் தி டோர்னமெண்ட் அப்படின்ற ஆர் எய்தர் யூ கன்சீட் தி டோர்னமெண்ட். ஆனா, அ அங்க நான் உங்கள இன்டரப்ட் பண்ணுவேன். ஏன்னா, இந்தியா வந்து கன்சீட் பண்ணி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, இந்த இல்ல. டூர்னமெண்ட்டே நடக்காதுங்க. நடக்காது அப்படின்றது வந்துட்டு தட்ஸ் இட்ஸ் பிராட்காஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றீங்க. பட் from a perspective of like actual match, say for example broadcasters ஒத்துங்க hypothetically broadcasters agree பண்ணாங்க அப்படின்னாலும் வந்துட்டு the thing is broadcasters வந்து என்னதான் வந்து இது பண்ணாலும் broadcasters can only go to the tournament organizers and say like இல்ல நாங்க கமிட் பண்ண அளவுக்கு பே பண்ண மாட்டோம். ஏன்னா because ultimately if the Indian government says India must not play, cannot play னா வந்து என்னதான் broadcasters பண்ணாலுமே இத வந்து நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கப் நடக்கிறது நெக்ஸ்ட் here India la, if Indian government says no, you're not allowed to play against Pakistan now, the tournament will go. Even the tournament வந்து நிக்க போறது இல்ல. அது நடந்துதான் ஆகும். இந்தியா கன்சீட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்தியா ஃபைனல் போனாலும் கன்சீட் பண்ணிட்டு அப்படிதான் பாசிபிளே தவிர சோ அது வந்து இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக் ஆப்ஷன். பிராக்டிக்கலா நம்ம வந்து என்னதான் அதை பத்தி பேசலாம் வார் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் பட் பிராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் வெதர் நம்ம கமர்ஷியலி சொன்னாலும் சரி இல்லை நான் கமர்ஷியல் it's just not a realistic option to say like India will not play or whatever. So அது பொறுத்த வரைக்கும் அது வந்து that's just something that will keep going. So I think for example நான் பார்த்தேன் இது வந்து இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்ன கட்டாயம், என்ன வார் என்ன நடந்தாலும், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கமர்ஷியல் ப்ராடக்ட்டா இருக்கிறதுனால, அது நடந்து தான் தீரும். அத கமர்ஷியல் சொல்ல வரீங்களா? ப்ராடக்ட் இல்ல என்ன கேட்டா எனக்கு வந்து கன்ஃப்யூஷனா இருக்கு சொன்னேன். இட்ஸ் நாட் உங்களுக்கு இவன் எனக்கு இல்ல கேள்வி என்னன்னா, என் கேள்வியே என்னன்னா, பிராட்காஸ்டர்ஸ் மாட்டின்ட்டாங்களா? ஏன்னா, அவங்களால அத ப்ரமோட்டும் பண்ண முடியல. மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ண முடியல. ஜெனரலி இந்த மாரி சூழ்நிலையில என்ன இருக்கும்னா, யாருக்குமே இப்போ ஏன் ஏசியா கப் நடக்குதே நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. பார்டர் லைன் கிரிக்கெட் வாட்சர்ஸ்லாம் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஐடியாவே இல்ல. ஸோ, ஒண்ணு நடக்குதுன்னு. அண்ட் ஹார்ட்கோர் கிரிக்கெட் வாட்சர்ஸ் கூட பார்க்கணுமா? வேண்டாமா? சரி, இன்ஃபாக்ட் எந்த நிலைமையில வந்துடுச்சுன்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் நாய்ஸ் மாரி ஆமா ஆயிடுச்சு. அப்படியே உன்னிப்பா யாரும் பார்க்கல. அப்படியே ஆன் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் அதாவது வீட்ல வந்து பார்த்துட்டு எனக்கு இருக்காங்க. வந்து இது ஆனா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் இல்ல இந்த என்டையர் see வேற ரீசன்ஸ் கூட சொல்லலாம். So for example, the gulf between India and Pakistan from a cricketing perspective பயங்கர it is significantly high. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேச்சு என்ன அடிபட்டதுன்னா வந்து மேட்சுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே the saying Pakistan batting is not strong enough to like against the India spinners. They will struggle against the India spinners. So before you even go into the match வந்து இதுதான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வெரி குட். ஆனா இப்ப வந்து இங்க வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ஆர் ஸ்ட்ரகிளிங். தே ஹேவ் பீன் ஸ்ட்ரகிளிங் ஃபார் அ வெரி லாங் டைம் நவ் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. ஆனாலும் வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் த மான்செஸ்டர் யுனைடெட் ஆஃப் ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி மான்செஸ்டர் யுனைடெட் அந்த மாதிரி தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து நம்ம 1996 வேர்ல்டு கப்ல பார்த்தது ஆர் ஒரு 2003 வேர்ல்டு கப் ஈவன் 2011 வேர்ல்டு கப் கூட எடுத்துக்கலாம். வெரி வெரி ஃபார் ரிமூவ் லைக் கம்பேரிட்டிவ்லி அதுவும் T20 ஃபார்மேட்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஹஸ் கான் சம்வேர் லைக் இந்தியா வித் ஐபிஎல் ஸ்ட்ரென்த் அதோட வந்து ஸோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இட்ஸ் நாட் அந்த ஹைப் மிஷின் வச்சு மட்டும் தான் ஓட்டியிருந்தாங்க தவிர வந்துட்டு ஆக்சுவல் மேட்சஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெர் இஸ் an odd மேட்ச் ஹியர் அண்ட் தேர் ஒரு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மேட்ச் தான். பெரும்பாலுமே வந்து குவாலிட்டியும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அதுவும் ஒரு பக்கம் தெர் இஸ் நோ குவாலிட்டி அஸ் ம். வெல் பாட்காஸ்ட். ஏசியா கப்ல குவாலிட்டி இல்ல. ஆக்சுவலி ஆமா அதுவும் இருக்கு. இன்ஃபாக்ட் த ஒன்லி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் டக்கரா இந்த ஆப்கானிஸ்தான் மேட்சஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. சூப்பர் ஃபோர்ஸ் வரும்போது. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் வித் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ரைவல்ரின்னு கூட சொல்லலாம்.
ஸோ யாஹ்! ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏசியா கப். அப்ப அதர் தென் நம்ம வரலாம் இந்தியா, பாகிஸ்தானுக்கு நெக்ஸ்ட் 2, 3 மினிட்ஸ்ல அங்க ஹிட் பண்ணுவோம் நம்ப. பட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள கேட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் அத சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஃபேமிலில சேருங்க. காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன நாங்க பேசினதுல எதுவும் உங்களுக்கு புடிக்கல. "டேய்! என்னடா மேட்ச வுட்டுட்டு நீங்க என்னடா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மேட்ச் தான் அதிகமா பேசணும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தடவ வந்து மேட்ச தவிர அவுட் சைட் நாய்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஆம், பட் இன் எனி கேஸ் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க எங்கள எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் Spotify, JioSaavn, Apple Podcast, Audible எல்லா இடத்துலயும் நீங்க எங்கள கேட்கலாம். ஓகே. ஸோ கோயிங் பேக் ஏசியா கப் முதல்ல லீடிங் அப் டூ திஸ் மேட்ச் முதல்ல எடுத்தோனே அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஐ திங்க் இட் வாஸ் UAE ஐ கெஸ். ஸோ அதில UAE வந்து நெறையா சான்சஸ்லாம் மிஸ் பண்ணாங்க. அங்கேயே அவங்களோட இட் வாஸ் பேசிக்கலி யார் அதிகமா டிராப் கேட்சஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாரி எந்த மேட்சுமே வந்து ஒரு இமேஜினேஷன கேப்சர் பண்ற மாரி பண்ணவே இல்ல. ஒரு மேட்சும் அந்த கடைசி ஓவர் வரைக்கும் போறது, இல்ல அந்த மாரி ஆல் த மேட்சஸ் வேர் லாப்சைடட். ஒன் சைட் மேட்ச். மேட்ச் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாரி ஒரு ஃபீலிங். இன்ஃபாக்ட் ஈவன் அ சில டாமினேட் பண்ண மேட்ச் கூட இப்போ நீங்க பாகிஸ்தான் வெர்சஸ் ஓமான் மேட்ச் எடுத்தீங்கன்னா கூட நல்லா போட்டாங்க அவங்க பாலிங். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க 160க்கு. ஆனா தேர் பேட்டிங் குடன்ட் ஸ்டாண்ட் அப். ஸோ லீடிங் அப் டூ த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தெர் ப்ராபப்ளி ஒரு மேட்ச்சுமே வந்து ஒரு கெத்தாவே இல்ல. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் தான் கொஞ்சம் ஒரு அதுவும் என்ன சொல்லுது? ஒரு ஹோப் குடுத்துச்சு. பட் ஈவன் தட் வாஸ் ஹோப்னா என்ன? தேர் வாஸ் ஹைப். இந்தியா, பாகிஸ்தான் இருக்கிற மாரி தான் ஒரு ஹைப் அந்த மேட்ச்சுக்கு. பட் ஈவன் தட் வாஸ் டிசப்பாயிண்டிங். ஸோ த கல்ஃப் நீங்க சொன்ன மாரி, இந்தியாக்கும் மத்த டீம்ஸ்க்கும் ரொம்ப மேசிவ்வா இருக்கு. அந்த பட் இந்த டெஸ்ட் இதுல சொல்ற மாரி இந்த பிக் 3 அப்படின்ற மாரி இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ரியலிஸ்டிக்லி T20லயும் வந்து தேர் இஸ் அந்த அந்த மாரி ப்ராபப்ளி வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து டு அன் எக்ஸ்டென்ட். அதாவது வந்து நான் ஏசியன் டீம்ஸ். ஏசியன் டீம்ஸ்ல இந்தியா இஸ் தி ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் சம்வேர் இந்த T20 இதுல. தி ரெஸ்ட் ஆஃப் தம் லைக் நான் ஏசியன் டீம்ஸ் தான் வந்து T20ல. ஸோ தெர் இஸ் அந்த 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 அத்தனை பேர் டீமும். ஸோ இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கப்புறமா தான் வந்து யூ வில் பிக் மேபி ஆப்கானிஸ்தான் வந்து யூ கேன் ஷவ் பண்ணலாம். பட் ஜென்ரலி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆர் லைக் வே பிலோ இந்த டீம்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து அந்த கல்ஃப் நம்ம சொல்றது வந்து இந்தியா, அண்ட் தென் there's ஆல் ஆஃப் these அதர் டீம்ஸ், அண்ட் தென் there is you know. So that's and then obviously Oman and Hong Kong and UAE வந்து like even further down. So இந்த ம், ஓவரால் டோர்னமெண்ட்டே வந்துட்டு லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் a foregone conclusion barring Afghanistan வந்து India will win this tournament அப்படின்ற மாதிரி. So ம், again அதான் goes back to the original point of like there is a complete எதுவுமே இ- எந்த ஒரு மேட்சுமே வந்து ஒரு ம். மாதிரி பேச முடியல. ஓகே. பரவால்ல, பரலாம். கிரிக்கெட்க்கு வந்துடலாம். ஆம், பாகிஸ்தானோட இன்னிங்ஸ்ல வந்து பேசுறதுக்குன்னு அவ்வளவா இல்ல. பட் இதுல நெறைய ஆக்சுவலி இந்த ஹோல் மேட்ச்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வந்து இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப் டெம்ப்ளேட்ட வந்து இந்த ஏசியா கப்ல தான் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கிற தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் திஸ் டூர்னமென்ட். இது ஒரு வார்ம் அப் டூ த வேர்ல்ட் கப். ஆ இத அவங்க உள்ளேருந்து ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. பட் ஐ திங்க் அதாவது வார்ம் அப் இதுதான் பண்றது உண்மை. வந்து எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரம் யப். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யூ பில்ட் த டேட்டா பேங்க் ஆர் whatever like எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு லைக் ம், மேட்ச் சுச்சுவேஷன்ஸ் என்னெல்லாம் மாதிரி மேட்ச் சுச்சுவேஷன் வரலாம், எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்கு வந்து அந்த இதை பில்ட் பண்றது ஃபார் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் அதே நீங்க சொல்ற வார்ம் அப் ட்ரைங் அவுட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஒரு மாதிரி வந்து ஐ வுட் சே ரஃப்லி இந்த 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 ஸ்குவாடு இஸ் ப்ராபப்ளி த சேம் ஸ்குவாட். மேபி ஒன் ஆர் டூ ஃபார்முக்கு ஏத்த மாதிரி லைக் பிட்வீன் நவ் அந்த வேர்ல்டு கப் நடுவில் வந்து ஃபார்ம், இன்ஜரி அதை பொறுத்து மாறுமே தவிர பெரும்பாலுமே இதுதான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த இந்த ஆமா. ஸ்குவாடை வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அப்படின்ற மாதிரி நம்ம போன இதுல பேசணும். போன ம். பாட்காஸ்ட்ல வந்து இந்த நம்பர் 8 பவுலிங், பேட்டிங் அதை பத்தி. ஸோ அந்த அந்த இது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் இஸ் ப்ராபப்ளி குட் யூஸ். ஆ. ஸோ ஒண்ணே ஒண்ணு தான் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இதுல வந்து நெறைய சேஞ்சஸ் நம்ப வந்து சிலதெல்லாம் நம்ப என்ன சொல்றது?
3 ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்களா? 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்களா? ஹார்திக் பாண்டியா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, ஹார்திக் பாண்டியாவோட ஹேர் ஸ்டைல் வந்து ஐ திங்க் அது ஒண்ணு தான் ஒரு இமேஜினேஷன கேப்சர் பண்ற அளவுக்கு ஒரு 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 ஹைலைட்டா வெளில வந்திருக்கு. ஸோ அது தெரியல எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு. தயவு செஞ்சு நான் வந்து நம்ம யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட சொல்றேன். ரொம்ப காஷனோட அந்த ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க. ஆ அந்த ரொம்ப அந்த கேலி வாங்க பிரச்சனைலாம் போறீங்க இல்லாட்டி. எனக்கு அந்த எனிவே பிரச்சனைலாம் இல்ல. அந்த ஹேர் பட் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஆமா. ஐ டோன்ட் திங்க் நம்ப வந்து அட்வைஸ் குடுக்குற நெலைமையில கூட நம்ம இருக்கோம்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஆடியோல கேட்கிறவங்களுக்கெல்லாம் நம்மள பார்க்க முடியாததுனால, அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். எனிவே ஆம் ஹார்திக் பாண்டியா. எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹேர் ஸ்டைல் நம்ம என்ன கத்துட்டோம்னா, அவருக்கு இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன ஆயிருக்குன்னா, ஹி இஸ் த 2ண்ட் ஃபாஸ்ட் பவுலர். இப்போ இந்த லைன் அப்ல. இன்னைக்கு எடுத்த உடனேயே இந்த நெக்ஸ்ட் 5, 6 மினிட்ஸ்ல இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் தான் பேச போறோம். பட் வில் டாக் இன் அ கான்டெக்ஸ்ட் ஆஃப் த இந்தியன் 11. ஆம் அந்த இதிலயும் நம்ம டச் பண்ணிட்டே பேசுவோம் அத. ஸோ இட்ஸ் கோனா பி ஹார்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. 2 விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஒண்ணு வந்து தேர் இஸ் நோ 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவர் தான் ப்ளே பண்றாரு. அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். பிக்கர் டீம்ஸ் லைக் அன் இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியா. ஆனா, ஜஸ்பிரீத் பும்ரா 3 ஓவர் பவர் பிளேல அண்ட் விச் மீன்ஸ் டெத்ல நம்ப வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு டெத் பாலரா வந்திருக்காரு. அலாங் வித் பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா. ஸோ ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா தான் இன்னிங்ஸ ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் மூவ். ஏன்னா, உங்களுக்கு இப்போ 3 விக்கெட் டேக்கிங் பாலர்ஸ் இருக்காங்க. குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த மிடில் ஓவர்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த ஃபுல் கேம்பிளும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் வந்து அத வச்சு தான் விளையாடுறது. பும்ரா, குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 12 விக்கெட் டேக்கிங் ஓவர்ஸ். அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா சப்போர்ட்டிங் ஆக்ட்ஸ். உங்களுக்கு சிவம் தூபே அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போட்டா போடலாம். யாஹ்! பேட்டிங் டெப்த்தும் உங்களுக்கு நம்பர் ஸோ 8 ஐ மாரி மீன் வரும். இப்போ அந்த மேட்ச்ல வந்து சிவம் துபே போல்ட் 2 ஓவர் போட்டாரு. 3 விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு சிவம் துபே போல. ஆனா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் சிவம் துபே சேர்த்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு இல்ல. வேகம் ரொம்ப இல்ல. ஓவருங்க. சிவம் வேகமும் தூபேலாம் நீங்க பவுலரா அதான் சொல்ல வந்தேன். சேர்த்தீங்கன்னா, இல்ல ஓகே நெவர் பவுலர் மைண்ட். ஆக்சுவலி வந்து அது அன்ஃபேர். ஐ திங்க் ஹி இஸ் அ பவுலர் ஜஸ்ட் பிகாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா வந்து டொமஸ்டிக்ல வந்து ஹி பவுல்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அவர் வந்து ரியலிஸ்டிக்லி ஹி இஸ் அ பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல அவர. இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் ஹி ஹார்திக் பாண்டியா ஆர் பும்ரா லெவல் பவுலர் ப்ராபப்ளி நாட். ஆனா ஒரு பார்ட் டைம் கேன் ஒரு 2 ஓவர் இந்தியா நீட் டூ ஸ்குவீஸ் இன் அப்படின்ற மாரி போட்டுக்கலாம். இல்லைங்க. எனக்கு டவுட் தான் எனக்கு. நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு இ நீங்க ஒரு பவுலர வந்து இப்போ ஒரு ஒரு டிம் டேவிடோ இல்லாட்டி ஈவன் மோர் ஆவரேஜ் பேட்ஸ்மேன் ஒரு மார்க்ரம் லெவல்ல கூட ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. அவர் இதற்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தாங்க. நான் ஐ வுட் ராதர் புட் அபிஷேக் சர்மா அஸ் அ மோர் லெஜிட்டிமேட் 6த் பவுலர் ஆப்ஷன் அஹெட் ஆஃப் ம். ஓகே. சிவம் துபே. பட் மேட்ச்ல இறங்கிடலாம் நம்ம மெயினா. ஏன்னா, இப்போ அத மேட்டர் இல்ல. மேட்டர் எல்லாம் முதல் ஸோ பாண்டியா, என்னது காட் பும்ரா போல்ட் பாண்டியா, காட் பாண்டியா போல்ட் பும்ரா. ஓகே. ஒரு மேட்ச் ஒரு 25% ஃபோர்கான் கன்க்ளூஷன் அங்கேயே முடிஞ்சிடுச்சு 2வது ஓவர்லயே. முதல் 2 ஓவர்ல 2 விக்கெட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு யூ நோ நான் பாபர், நான் ரிஸ்வான் எராவோட பிகினிங் இல்லையா? இது வந்து ஒரு பிகினிங் ஃபேஸ் பாகிஸ்தானுக்கு. விச் ஐ திங்க் இட்ஸ் ரிஃப்ரெஷிங். பட் அகெயின் வெரி டிசப்பாயிண்டிங்க. அ அதுக்கப்புறம் தென் யூ ஹேட் அக்ஷர் பட்டேல் கமிங் இன் அண்ட் டேக்கிங் முடிச்சுட்டாரு மேட்ச் ஆல்மோஸ்ட் அவரு. 45 ஃபார் 3, 49 ஃபார் 4 அத் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் குல்தீப் யாதவ் டிட் த ஃபைனல் ரைட்ஸ் ஆமா. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன் த மிடில். ஓவர்லயே வந்து லைக் அ ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட், செகண்ட் ஓவர்ல ஒரு விக்கெட். தட் இட்செல்ஃப் ஸ்குவீஸ்ட். ஒரு 20 ஓவர் மேட்ச்ல வந்து 63 டாட் பால்ஸ். சோ தட்ஸ் லைக் மோர் 50% மேல வந்து டாட் பால்ஸ். ஒன்ஸ் நீங்க 10 ஓவர் டாட் பால் குடுத்தீங்க. சோ இன் அன் எஃபெக்ட் இது இந்த அவரு அடிச்ச வந்து 127 ஒரு நல்ல ஸ்கோர்ன்னு எப்படின்னா, இந்த இஃப் நாட் ஃபார் ஷஹீன் ஷாஃப்ரிதி கடைசில வந்து அடிக்கலன்னா வந்துட்டு இல்ல ஒரு 70, 80 அவ்வளவுதான் இருந்திருக்கும். சோ அந்த ஷஹீன் ஷாஃப்ரிதியோட ஒரு அதனால வந்து தே வென்ட் அப் டு 127 which made it look respectable. பேட்டிங் இஸ் a ப்ராப்ளம் லைக் அவங்க எனக்கு இதுதான் வந்து எனக்கு புரியல. இஃப் யூ கேன் டிராப் பாபர் ஆசம் அண்ட் ரிஸ்வான் நீங்க வந்து அதோட பெட்டர் பேட்டிங் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது இல்லாம தேர் இசன்ட். அவங்க வந்து மெயினா அவங்க 2 பேரும் டிராப் பண்ணதுக்கு காரணம் வந்து அட்லீஸ்ட் இந்தியால வந்து நம்ம
கோலி, ரோஹித் பத்தி பேசணும். அவங்க வந்து ரிட்டயர் ஆயிட்டாங்க. ஜடேஜா ஆல்சோ ரிட்டயர்ட். இவங்க 2 பேரும் இவங்க ரிட்டயர் ஆல டிராப் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரைக் ரேட் T20 ஸ்ட்ரைக் ரேட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. 63 டாட் பால் வச்சாங்கன்னா மத்த யாருக்கும் அந்த T20 ஸ்ட்ரைக் ரேட்டும் வராது. சோ there is still a long way for Pakistan to become better. ம். இன்ஃபாக்ட் ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு பிரேக் பண்ணாங்க அவங்க. பேட்டிங்ன்னு பேசும்போது ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் அ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு 6 வாங்கியிருக்காரு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சஸ்ல. ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் இதுவரைக்கும் 6 அடிச்சதில்ல யாருமே. ஸோ இன்னைக்கு அந்த ஓப்பனர் அவர் வந்து இன்னைக்கு 6 அடிச்சது தான் வந்து ஐ திங்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபாக்ட் பேக் டூ பேக் 2 6 அடிச்சாரு. நம்ப சாஹிப் ஜாதா ஃபர்ஹான் வந்து. ஸோ ஐ திங்க் நான் படிச்சதுல ஃபர்ஸ்ட் 6 இன் மோர் தென் 400 பால்ஸ் பும்ரா இதுவரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான் மேட்சஸ்ல போட்டதில்ல. ஸோ வெரி ஐ மீன் இத வச்சே தெரியுது தட் ஹவ் மச் கண்ட்ரோல் தே ஹேவ் கிவன். ஸோ ஒரு பாலர் ஆல்மோஸ்ட் அங்க அவுட். அவங்க 16 ஓவர்ஸ் மேட்சஸ் தான் விளையாடிருக்காங்க இந்தியாவோட விளையாடும்போது. பட் யா த ஒன்லி வீக்னஸ் ஐ பெர்சனலி எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டெத் ஓவர்ஸ்ல மேபி யூ ஹேவ் இஃப் சம்மன் கேன் கெட் ஹோல்ட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா, நாட் ஜஸ்ட் லைக் ஷாஹின் ஷா அஃப்ரிதி ஒரு ஃபினிஷ் ஒண்ணு குடுத்தாரு. பட் அகைன் அவர் என்ன 6, 4 அடிச்சாரோ, அத முதல் 2 பால்ல அப்படியே திருப்பி குடுத்த அபிஷேக் சர்மா. பியூட்டிஃபுல் என்ன சொல்றது? ஃபாலோ த்ரூ அந்த ஜஸ்ட் பிளேயிங் த்ரூ த லைன். ஆம், அவரோட என்ன கெத்துங்கிறத காமிச்சிட்டாரு. 31 ரன்ஸ், 12 பால்ஸ் ப்ராப்பர் அந்த எஸ்ஆர்எச் அபிஷேக் சர்மா வந்தாரு, Mhm. முடிச்சிட்டாரு மேட்ச. அண்ட் அகைன் யூ ஹேட் திலக் வர்மா அண்ட் ஸ்கை ஜஸ்ட் ஃபினிஷிங் த ஃபார்மாலிட்டீஸ். சுப்மன் கில் இன்னும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் சுப்மன் கில்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். டெவஸ்டேட்டிங் சுப்மன் கில்ல இன்னும் நம்ம பார்க்கல. பட் அதுக்கு வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் அண்ட் இல்லாட்டி ஒரு அந்த அண்டர் பிரஷர் ஒரு 180 ஒரு 200 சேஸ் பண்ணும்போது தான் ஐ திங்க் வி கேன் ஜட்ஜ் எனிஒன் ஹியர். பட் யா ஓவரால் தெர் இஸ்ன்ட் மச் டு டிஸ்கஸ். ஒண்ணே ஒண்ணு தான். இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் அகைன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் லுக்கிங் பேக் ஐ திங்க் அவங்க தான் பயங்கர கீயா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஏஷியா கப் பட் ஃபார் மெயின்லி ஃபார் த வேர்ல்ட் I mean, T20. whether இந்த இந்த மேட்சே வந்து பாகிஸ்தான் went in with a spin heavy bowling rather than ஹாரிஸ் ரஃப்லாம் விளையாடல. So I don't know whether அவங்க I mean obviously ஆப்கானிஸ்தான், யுஏஇ அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் விளையாடுனாங்க இந்த ஏஷியாவுக்கு முன்னாடி துபாய்ல. ஸோ அவங்க வந்து இங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் வந்து துபாய்ல வந்து தே ஹேவ் பீன் பிளேயிங். ஸோ இந்த பிக்சர்ஸ் அந்த இது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அந்த இதுல வந்து அண்ட் இந்தியாவும் வந்து ஒரு மாதிரி ஸ்பின் ஹெவி பவுலிங். நீங்க அபிஷேக் சர்மாவும் சேர்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி. வெதர் என்னது பிக்சர்ஸ் இன் இந்தியா வேர்ல்ட் கப் ஐ மீன் இட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. பட் அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் அவ்வளவுதான் ஐ திங்க். ஜஸ்ட் குவிக்லி நம்ம வந்து பிஃபோர் நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவிக் டச் ஆன் இங்கிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா போன மேட்ச். இன் டர்ம்ஸ் ஆஃப் ம். இங்கிலாந்து வந்து 304 ரன் T20ல அண்ட் தே பிரீச்ட் த ஸோ 300 ஐ பேரியர். ஆமா. ஜஸ்ட் குவிக்லி வாண்ட் டு டச் லைக் நோ பிரீச்சிங் தி 300 பேரியர் அப்படின்றது வந்து சொல்லிட்டே இருந்தோம். இட்ஸ் ஜஸ்ட் பிளிங்க் ஆஃப் an eye. 141 ஃபில் சால்ட் 60 பால்ஸ்ல. ஸோ இன்ட்ரெஸ்டிங். இந்தியா வந்து எப்போ finish பண்ண போறாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஹோல் சீரிஸ் யா அ ஆக்சுவலி நீங்க இது சொல்லியிருந்தீங்க. ஃபில் சால்ட் இதுன்னு சொல்லும்போது தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. லைக் அபிஷேக் சர்மாவோட ஸ்டாட் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தது. 183 ஸ்ட்ரைக் ரேட் இஸ் த ஹையஸ்ட் இந்த என்ன சொல்றது இப்போ கரண்ட் செட் ஆஃப் ம். பேட்டர்ஸ்ல. யூ ஹேவ் ஐ மீன் இட்ஸ் அபவ் டிம் டேவிட் அண்ட் அபவ் ஃபில் சால்ட். அவங்கலாம் 170ல தான் இருக்காங்க. 170 தான் அப்படின்லாம் சொல்ற நிலைமை இன்னைக்கு இப்போ எக்ஸாக்ட்லி. இருக்கிற T20. பட் எனக்கு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இதோட ப்ரீவியஸ் சீரிஸ்ல கூட ஆஸ்திரேலியாவோட லைக் தே மேட் ஆஸ்திரேலியா 400 பிளஸ் அடிச்சுட்டு அப்புறம் இவங்க வந்து ரொம்ப ஹெவி விக்டரிஸ் இல்ல ஆமா. ஹெவி டிஃபீட். அ அந்த ஒரு மோட்ல இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ப்ராபப்ளி த டீம் டூ வாட்ச் அவுட் ஃபார்ன்னு. நான் ஏன்னா இப்போ ஜஸ்ட் படிக்கிறேன். அப்படின்னா நெறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் இந்த சீரிஸ். 3 ஓடிஐ, 3 T20 அதுல ஒரு T20 இன்னைக்கு வாஷ் அவுட் வேற ஆயிடுச்சு. ஆனா இந்த ஸ்கோர்ஸ் பாருங்க. முதல் ஓடிஐ வந்து 130க்கு இங்கிலாண்ட சுருட்டிட்டாங்க. 20 ஓவர்ல முடிச்சுட்டாங்க. 2வது ஓடிஐ மட்டும் தான் இட் வென்ட் க்ளோஸ். 330, 325 விக்டரி மார்ஜின் 5 ரன்ஸ் லைக் ரியலி லார்ட்ஸ்ல ஒரு கிளாசிக்கா இருந்துச்சு. பட்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 414 3வது ஓடிஐல அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ப மாட்டீங்க 72 ஆல் அவுட். ஹெவியஸ்ட் ஓடிஐ டிஃபீட். அ இதுதான் இப்ப தான் ஆஸ்திரேலியாவோட இதோட கேவலமா தோத்தாங்க ஆல்மோஸ்ட் சாரி. ஸோ எனிவே. அம் பட் அடுத்தது T20லயும் அதே தென் இட் ஜஸ்ட் கன்டின்யூட். ஏன்னா, இங்கிலாந்து வந்து ஐ மீன் தே ஜஸ்ட் பிளேட் 8 ஓவர் மேட்ச் பை த வே. அத 5 ஓவர்ல வந்து அவங்க சேஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம். ஸோ வி ஒன்ட் ஜட்ஜ் ஆன் தட். பட் நீங்க சொன்ன அடுத்த T20 மேட்ச் 300 ரன்னு இங்கிலாந்து பட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 158. ஹெவியஸ்ட் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் லாஸஸ் இன் வெரி வெரி ஃபேசினேட்டிங் சீரிஸ். ஆனா, இதுல என்ன நடக்கும்னா, நீங்க இந்த மாரி ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்லாம் பேங் கிரிக்கெட் நீங்க விளையாடும்போது, ஐ திங்க் போத் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து ஆர் பிரிப்பேரிங் ரியலி வெல் அப்படின்னு சொல்லலாம். லைக் அண்ட் யூ ஆட் ஆஸ்திரேலியா டு த மிக்ஸ். இந்த ஏசியா கப்போட கான்டெக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் அதர் தென் ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா ஆஃப்கோர்ஸ் இருக்காங்க. இந்த இந்த 3 டீம் அண்ட் மேபி நீங்க நியூசிலாந்து இன்னைக்கும் நம்ம கவுண்ட் அவுட் பண்ண முடியாது. ஐ திங்க் இட் கம்ஸ் டவுன் டூ ஒன்லி தி 6, 7 Yeah. டீம்ஸ் அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஏசியாவோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. ஏன் நினைக்கிறீங்க அத நீங்க இப்படி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லைக் பாகிஸ்தான் வாஸ் ஆல்வேஸ் என்னைக்கும் ஒரு வேர்ல்ட் T20 ஃபைனல் போனாங்க. 2007ல 2009ல ஜெயிச்சாங்க. 2010லயும் அவங்க செமிஃபைனல்ஸ்ல வந்து அந்த மைக்கேல் ஹசி அடிச்ச 16 ரன் ஓவர்னால தான் இப்போ நோபடி தாட் அதுவும் பாகிஸ்தான் நம்ம ஃபைனல்ஸ் அத ரெக்கார்ட் போயிருக்கணும். பண்றதுக்கு முன்னாடி வந்து ஏர்லியர் நம்ம ஆஃப் த ரெக்கார்ட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு இது சொன்னீங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஏசியன் இதுல வந்து யாருமே இல்ல. நீங்க சொல்ற அந்த முன்னாடிலாம் வந்துட்டு அந்த இப்ப சொன்ன அந்த 170 ஸ்ட்ரைக் ரேட் சொன்ன மாரி பவர் ஹிட்டிங் இஸ் நாட் தேர். லைக் இந்தியா வந்து ஹஸ் ரியலி காட் தி கேம் ஹஸ் மூவ்ட் வேர் பவர் ஹிட்டிங் அண்ட் அந்த 170, 180 ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஹவ் பிகம் த நார்ம். ஸோ இஃப் நம்மளே வந்து ப்ரீ வேர்ல்ட் கப் வின்னுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இந்தியாவோட ப்ராப்ளம் வந்து லைக் நம்ம விராட் கோலி பத்தி பேசிட்டு இருந்தோம். இட்ஸ் லைக் கிளாசிக்கல் டச் பிளேயர், நாட் த பவர் ஹிட்டிங் அண்ட் திஸ் திங். ஆனா இப்ப இருக்கிற டீம் நீங்க எடுத்தீங்கன்னா ஓப்பனிங் இந்தியால எடுத்தீங்கன்னா வெதர் இட்ஸ் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ஈவன் சஞ்சு சாம்சன், சூரியகுமார், திலக் எல்லாருமே வந்து ஆர் பவர் ஹிட்டிங் அண்ட் அதே தான் வந்து லைக் தி ரெஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இதுல சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே வந்து பவர் ஹிட். பட் இந்த பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்ல எடுத்தீங்கன்னா there are no power hitters. Now that's that has to change. ம். இல்ல உங்களுக்கு வந்து they are all still playing uh, 120, 150 strike rate அந்த இதுல தான். Whereas the game has moved வேற லெவல் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஐ திங்க் இஸ் மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஓப்பனிங்லயும் சரி மிடில் ஆர்டர்லயும் சரி பேட்டிங் பவர் ஹிட்டர்ஸ் இல்லாததுனால தான் வந்து த ரெஸ்ட் ஆஃப் தி ஏஷியன் ஆப்கானிஸ்தான் அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த குல்புதீன் தான் அப்போலேருந்தே வந்து லைக் குல்புதீன் whatever his name was from that point onward. Yeah, குர்பாஸ். Gulbaz and ஐ yeah, திங்க் யூ ஆர் Gulbaz was ரெஃபரிங் what டூ குர்பாஸ். um அவங்களுக்கு வந்து they still have that power hitting this thing middle order and everything right now as well. So அட்லீஸ்ட் அவங்க வொர்ஸ்ட் கேஸ் அவங்க நாபிய உள்ள கொண்டு வந்து அந்த இம்பெட்டஸ வந்து கொண்டு வருவாங்க. இல்ல இன்ஃபாக்ட் நீங்க எத சொல்லியிருந்தீங்கன்னா, வி டிட் ஒரு ESPN கிரிக் இன்ஃபோல வந்து அவங்க ஒரு ஒரு சின்ன ஷோ மாரி பண்ணிட்டு, ஏசியா 11 அப்படின்னு ஒண்ணு எடுக்கலாமா? லாஸ்ட் 25 இயர்ஸ் T20 ஏசியா 11 ஒண்ணு எடுக்கலாம் அப்படின்னா, இந்தியாக்கு வெளியில யாருமே பேட்டிங்ல பவர் ஹிட்டர்ஸே கிடைக்கல. லைக் தே ஹேட் டூ புட் இன் சம்மன் லைக் ஸ்கை ஆர் ஹார்திக் பாண்டியா அந்த மாரி தான் கொண்டு வந்தாங்களே தவிர, பாகிஸ்தான்ல கஷ்டப்பட்டு ஷோயப் மல்லிக்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அந்த எரால அவர் வந்து நெறைய லாஞ்சிட்டிவிட்டி அவர் காமிச்சிருக்காரு, இது பண்ணாரு. அவங்க கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு டவுட் தான் அது. யூ நோ post சோ Afridi, அவர் என்ன அவ்ளோ there has இப் never really been like proper T20 யாஹ்! batsman from Pakistan. ம். பவர் ஹிட்டர் ஆமா. ஸோ எனிவே சேட் டோன் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம ஃபுல் எபிசோடே வந்து என்ன இந்தியா, பாகிஸ்தான் பத்தி பேசலாம்னு நெனச்சோம் நம்ப. பட் வி ஹேட் டூ அட்ரெஸ் ஓவரால் ஏசியா கப் போறது. ஸோ இது எப்படி என்ன எதிர்பார்க்கலாங்க இதுலேருந்து இப்போ ஃபைனலா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது 2 நல்ல வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ப ரொம்ப அப்படியே எவன் கேட்கறானோ அவன் அப்படியே என்னடா வாழ்க்கை இது நொந்து போய் சரி இதையாச்சும் கேட்கலான்னு பார்த்தா, நம்மளும் அந்த மாரி தான் அப்செட் பண்ணி விட்டோம். ஏதாவது சொல்லுங்க. நல்ல வார்த்தையில ஏதாவது 2 நல்ல வார்த்தை India பேசி Asia முடிங்க. Cup ஜெயிப்பாங்க. வாட் கேன் வி லுக் We ஃபார்வர்ட் can டூ? look forward to a win. ம். Asia Cup win for India. ஓகே. அவ்வளவுதான். அவ்வளதானுங்களா? ஓகே. மேபி ஓகே. ஸோ யா Like மேபி what ஐ திங்க் த I டீம் mean, கெட்ஸ் what I would பெட்டர் probably அண்ட் like is like an India Afghanistan final.
ஐ திங்க் தட் ம். வில் பி ஒரு ஒரு நல்ல ஃபைனல், ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஃபைனல். இந்தியா பாகிஸ்தான் எதிர்பார்க்கறத விட ஐ திங்க் ஐ வுட் ராதர் எக்ஸ்பெக்ட் an இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல். நைஸ். யாஹ்! மேபி. தட்ஸ் நவ் சி இந்த மாரி தான் எதிர்பார்த்தேன் ஏதாச்சு. ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல் அண்ட் மேபி மேபி ஐ மீன் எல்லாம் ஹேட் பண்ணிக்கோங்க என்ன வேணும்னா, மேபி ஆப்கானிஸ்தான் மேபி. வின்னிங் இட். ஸோ இந்தியாவோடது ஏதாவது வீக்னஸ் இருந்ததுன்னா, அதுவும் வெளில வந்தா வரட்டும் இதே I mean, இப்பவே it's a நமக்கு. T20. ஸோ T20 is definitely like a possible. I don't think it's out of. Uh, I wouldn't say நான் வந்து அந்த என்ன சொல்றது? வாவ்! இட்ஸ் அன்பிலீவபிள் ஆப்கானிஸ்தான் இந்தியா ஆமா ரூல் அவுட் பண்ண அந்த அந்த முடியாது. மாரி கிடையாது. இட் இஸ் a possible. It won't be a big surprise. டெஃபினெட்லி. ஆமா. இன்ஃபாக்ட் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் இதுவும் நான் ஆட் பண்ணி இத முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இத சொல்லிக்கிறேன். தட் அ UAE, ஹாங்காங், ஓமான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப பெருசு இந்த டூர்னமெண்ட் ஆக்சுவலி. நம்ம வந்து கொச்சலா நம்ம பேசினாலும் இந்தியா, பாகிஸ்தான் டல் ஆயிடுச்சு. ஏசியா கப்பே டல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லெட்ஸ் சி அந்த பக்கம் ஏதாவது ஒரு அப்செட் நடக்குது. அவங்க ஒரு பங்களாதேஷ தோற்கடிக்கிறாங்க. இல்லாட்டி I think ஹாங்காங் that would வந்து be a இவங்கள யாராவது அப்செட் it பண்ணாங்க. is இட்ஸ் ஆல் possible. பாசிபிள். ஸோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பூஸ்ட் அப்பா இருக்கும். ஸோ லெட்ஸ் சி இஃப் கிரிக்கெட் ஸ்ப்ரெட்ஸ் அட்லீஸ்ட் இந்த டூர்னமெண்ட்ல அண்ட் இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ் இட் இஸ் பார்ப்போம். ஆனா நீங்க பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. வாரம் வாரம் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.